Rosa accuserà, rosa accuserà. Hi, hello friends, welcome back to my Tamil Edit YouTube channel. நீங்கள் ப்ரோ பார்த்துருப்பீங்க. ப்ரோ பார்த்து சூப்பரான ஒரு ஆட்டிடியூடான சூப்பரான ஒரு சாங் வந்து ஆட் பண்ணி அமைச்சு ஒரு பிஸி. அதே போல் பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோ அந்த வீடியோ அந்த சாங் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. அதே போல் பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். அது எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு எதனா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தா ஆயிரம் ஷாப் அப்படி இந்த ஆப் மட்டும் இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோவை மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஆப் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இந்த ஆப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும்னு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணிக்காங்க. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் அந்த ஆப்பை பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எல்லாமே ஷாப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டுமே உங்களால் இந்த ஒரு வீடியோவை மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். அது உங்களுக்கு கேட்பீங்க ப்ரோ எப்படி பண்ண இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஷாப்பில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. அது எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த டேட் பார்த்தா அந்த டேட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு டெலிகிராம் குறிப்பிட்டு அதே டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் நான் கொடுத்துருப்பேன். லிங்க் கொடுத்துருப்பேன், QR கொடுத்துருப்பேன். நீங்கள் சிம்பிளாகவே டச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அது போட்டு இப்போ தான் பண்ணிக்கலாம். இல்லை அப்புறம் நீங்கள் சொல்லணும் கொஞ்சம் புரியல. நீங்கள் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் நான் எப்படி எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆல்ரெடி கட் பண்ணி யூடியூப் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கா வேறு இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தா ப்ராஜெக்ட் எல்லாமே ஷாப்பில் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடிட் பண்ணுறாலும் மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தா இது மாதிரி பார்த்தா வரும். ஓகேங்களா? லிஸ்ட் நேம் ஒன்று கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா எங்கள் மேலே இருக்கும் கார்த்தின்ற ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எங்கள் நேம் பார்த்துருக்கும். அந்த நேமில் உங்களுடைய நேம் என்னவோ அந்த நேம் தான் நீங்கள் டைப் பண்ணிட்டு மேலே டிக்குன்றதை பார்த்தா நீங்கள் கொடுத்துங்க. அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே பார்த்தா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபோன் மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அங்கே இருக்கும். ஓகேங்களா? இது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை ஆட் பண்ணணும். அது இப்போ அந்த ஒரே ஃபோட்டோ ஆட் பண்ண மட்டும் போதும். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ அதாவது நார்மலாக பார்த்தா நீங்கள் பார்த்தா ஒரு ஃபோட்டோ பார்த்தா வச்சுருப்பீங்க. அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்தா ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதை ஆட் பண்ணி எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கலாம். இந்த ஃபோட்டோ பார்த்தா பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கு. ஒரு பச்சை அந்த பேக்ரவுண்ட் பார்த்தா இருக்குது. இது பார்த்தா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ். நான் எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ண ஆப் பார்த்தா பிக்சார்ட். இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஆப்புக்கான லிங்க்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் கொடுத்துருக்கேன். வேணுன்றக்கான டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இதிலே பார்த்தீங்கன்னா பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இல்லை எடிட்டிவ் ஃபோட்டோன்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். இந்த எடிட்டிவ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தா நீங்கள் கிளிக் பண்ண பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் உங்கள் கேலரியில் நீங்கள் வச்சுருக்க எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இதில் எது உங்கள் ஃபோட்டோவோ எந்த ஃபோட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். உங்களுக்கு கீழே ரிமூவ் பிஜின்னு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ரிமூவ் பிஜின்ற பட்டன் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோக்கு பண்ணிக்கிற பேக்ரவுண்ட் பார்த்தா அழகாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ரிமூவ் பண்ண உடனே பார்த்தா மேலே டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணி பண்ணிங்க. ரிமூவ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி இமேஜ் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி உங்கள் ஆல்மேஷ் ஆப்பை பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. இதில் நம்ம ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் உங்களுடைய ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் பைக்லேயோ நின்றுருக்க மாதிரி அந்த மாதிரியும் நீங்கள் அது உங்களோட சாய்ஸ் தான். எடுத்துகிட்டு வந்துருங்க. எடுத்து வந்து லைஸாக கிளிக் பண்ணி கேமரா ஆன் பண்ணிக்கங்க. கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே இருக்கும் அந்த பிக் அந்த ஃபோன் பிக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். கலர் ஃபில்லுக்கு அம்மா கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃபிட்டுக்கு அம்மா கிளிக் பண்ணிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுக்கு அம்மா கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரிக்கெல்லாம் ஃபோட்டோ ஷோ ஆகும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணிங்களா ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ன்றது கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ பக்கவாக இந்த ஃப்ரேமில் செட் ஆகும். ஓகேங்களா? செட் ஆகணும் முடிச்சு அந்த ஒரு ஃபோட்டோ சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணி முடிச்சுட்டு யாரும் மேலே ஏற போட்டுங்க அம்மா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் வீடியோக்கு 1080 பிக்சல் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண ஷோவும். அது எக்ஸ்போர்ட் பட்டன் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் லோட முடிஞ்சுன்னு பார்த்தோன்னா கேலரியில் இந்த ஒரு வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோவை மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை.